ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிப்பிங்க. அதுவும் லட்டு ரெசிபி தான். அதுவும் மெயினாக கிருஷ்ணாவுக்காக, குட்டி லட்டுக்காக இதை பண்ணியிருக்கேங்க. லட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க வருஷம். இந்த வாட்டி இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இந்த லட்டுவோடு ஆரம்பிக்கலாங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்திங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது அவல் லட்டுங்க. அவலை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிம்லே வச்சு வருங்கங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 டீஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இதையும் சிம்லே வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அவலை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காவை அந்த பொடி பண்ண அவலோடு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் அவளுக்கு நான் 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவை இதில் எடுத்து போட்டுடலாங்க. பாருங்கள், சர்க்கரை நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம அவளோட சேர்த்துருங்கங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஆல்ரெடி முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயில் நெய்யை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உண்மையாலுமே சொல்கிறாங்க, இந்த அவல் உருண்டை அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ஸ்வீட்டோடு ஆரம்பிங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்திங்க. கிருஷ்ணரே உங்கள் வீட்டுக்கு வரட்டுங்க இந்த லட்டு சாப்பிட. அப்படியே சாப்பிட்டுட்டே வீடியோவுக்கு லைக் கொடுங்க. பாய்.